ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கல reduce the polynomials. அந்த reduce the polynomials அப்படின்னாக்கல ரெண்டு polynomials டிவைட் பண்ணாக்கல என்ன வரணும் அப்படின்னா நமக்கு 1 வர வரைக்கும் டிவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் f of x அப்படின்னு ஒரு polynomial கொடுத்துருக்கான் அப்படின்னா அண்ட் g of x அப்படின்னு ரெண்டு polynomial கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் நமக்கு ரெடியூஸ் எதுனா 1 வர வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு ரெண்டு சம்மு பார்க்க போகிறோம். எது அப்படின்னா ஒன்று வந்து x minus 3 டிவைட் பை x ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு ஒரு சம். ஸோ பார்க்கும்போது ஸோ x minus 3 டிவைட் பை x ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு கொடுத்துருக்கா அப்படின்னும் போது இதை எதுவும் பண்ண முடியாது. அப்போது x minus 3 டிவைட் பை இது எப்படி எழுதிக்கலாம்னாக்கல x ஸ்கொயர் மைனஸ் 9 அப்படின்னு இருக்கிறத x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ x minus 3 டிவைட் பை x ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னாக்கா இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா ஆயிடுச்சு. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் a மைனஸ் b இன்ட்டு a plus b அப்படின்ற ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்ன இருக்கும் இது a இது b அப்படின்னும் போது x minus 3 இன்ட்டு x plus 3 அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ஸோ பிரிக்கும் போது இந்த x minus 3க்கும் சரி இந்த x minus 3க்கும் இந்த x minus 3 கேன்சல் ஆகிடும். மீது என்ன இருக்குன்னா 1 by x plus 3 இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய ரெடியூஸ் ஃபார்ம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எது அப்படின்னாக்கல x ஸ்கொயர் minus 16 divided by x square plus 8x plus 16. So இதை எப்படி எழுதலாம்னாக்கல x square minus 4 square எழுதிக்கலாம். ஏன் 16 4 square எழுதணும்னா 4 4s are 16 அப்படின்றதுனால 4 square அப்படின்னு எழுதிக்கிறோம். ஸோ கீழே இது ரெண்டும் என்ன அப்படின்னாக்கல zeros of multiplication இது zeros of addition. ஸோ ரெண்டுத்தையும் பெருக்குனாக்கல 16 வரணும், ஆட் பண்ணால் 8 வரணும். ஸோ அப்போ என்ன இருக்குது அப்படின்னா மல்டிபிள்ஸ் 4 4s are 16. அப்போ 4 into 4 16. ஸோ 4 4 கூட்டும்போது 8 வந்துடும். ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்னாக்கல x plus 4 into x plus 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணும்போது இது எப்படின்னாக்கல a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குது. அப்போது x minus 4 into x plus 4 எழுதிக்கலாம். ஸோ டிவைட் x plus 4 into x plus 4 அப்படின்னு பிரிச்சுனா இந்த x plus 4க்கு இந்த x plus 4 கேன்சல் ஆகிடும். மீதி என்ன வரும் அப்படின்னா x minus 4 டிவைட் பை x plus 4 என்றது வரும்.